புரட்டாசி மாசம் வந்தாலே எல்லார் வீட்லயுமே வெஜ் தான். நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. அப்ப இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பவுல்ல 1 கப் சோயா சங்க் சேர்த்து அது கூட கொதிச்ச சுடுதண்ணி சேர்த்து 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினதும் அதை நல்லா பிழிஞ்சு விட்டு அப்படியே ஜார்ல சேர்த்துக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 நல்ல மிளகு, 1 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்செடுத்துக்கணும். அதை ஒரு பவுல்ல மாத்தி அது கூடவே ஃபைனா சாப் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்துக்கணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். அது கூடவே வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கணும். கூடவே 100 கிராம் பவுடர் பண்ண பொரிக்கடலை மாவு சேர்த்துக்கணும். தேவையான உப்பு சேர்த்து அதை தண்ணி சேர்க்காம நல்லா சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக மீடியம் சைஸ்க்கு பிடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதை நம்ம பிடிச்சு வச்சிருக்க உருண்டைகளை ஒவ்வொன்றா அது கூட சேர்த்துக்கணும். உருண்டைகள் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சைவ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.